பயிர் கடனே புது கடனை கொடுக்காதீங்கட்டாங்க. பயிர் கடனே புது கடனை கொடுக்காதீங்கட்டாங்க. சார் ஒன்று சார் டேலி பண்ணி பார்த்துட்டேன் அட்மிட் பண்ணிடுறேன். எப்போ போகிறா? நேரம் சேலம் சார் போகிறாங்க. போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். கால் நட போகிற மாதிரி இப்போ லோன் கேட்டோம். இந்த கொடுக்கவானான்ட்டாங்க. நிற்கிது. நேற்று மீட்டிங் போனேன். பயிர் கடனே புது கடனை கொடுக்காதீங்கட்டாங்க. பயிர் கடனே புது கடனை கொடுக்காதீங்கட்டாங்க. அதான் இப்போ எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இல்லையா? நிறைய பயிர் கடனே இப்போ நம்ம யாராவது கட்டல இல்லை பணம் பயிர் கடை அது கால்நடை பரம்பு யாராவது கட்டாதுக்கிறாங்கல்ல, அதுக்கு பதிலாக அதில் சேர்த்து போட்டு போனால் சரி பண்ணல. ஏன்னா அவன் வரல, ஆனால் அவன் கட்டினா அவனுக்கு கொடுக்கணும். நிறைய நிறுத்திட்டாங்க. இல்ல பயிர் கடனே சேர்த்து போடுறேன்ல, அதையும் நிறுத்திட்டாங்க. நான் மாதிரி சேர்த்து போடுறது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க எல்லாரும். அதனால தான் சார் இப்போ நிறுத்துறாங்க. இல்ல பயிர் கடனே சேர்த்து போடுறேன்ல, அதையும் நிறுத்திட்டாங்க. நான் மாதிரி சேர்த்து போடுறது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க எல்லாரும். அதனால தான் சார் இப்போ நிறுத்துறாங்க. இப்போ இவருக்கு அது கூட சேர்த்து போடுங்க. அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இதோட நின்றுட்டு இருக்கோம். இதோட கொஞ்சம் கொஞ்சம் யாராவது தொந்தரவு பண்ண மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டு சரி பண்ணி விட்டுலாங்க. இந்த மக்களை சார் நேற்று கலெக்டரேட் சைடு பேசினாங்க. பேசி சார் என்ன சொன்னார், இப்போ வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கு, நாங்கள் ஸ்ட்ரைக் முடிவிட்டா நாங்கள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கொடுக்கவே தேவையில்லைன்ட்டாங்கன்னு சொல்கிறாரு. இவர் கலெக்டரேட் சைட்லேருந்து நேற்று சொல்கிறாங்க. அப்ப யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய் சார்? நான் சொல்றது தான் உண்மை. நீங்க சொல்றது உண்மைன்னா கலெக்டரேட் அப்ப அந்த சைடு இருந்து பொய்யா சொல்லுவாங்களா? தெரியாது பேசுங்கிற மீட்டிங்ல என்ன சார் தெரியாம பேசுங்கிறாங்க. நீங்க ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுகிறீங்க ஒரு ஒரு வார்த்தையும். வணக்கம் ரவி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்துக்கு உட்பட்ட நகனூர் கிராமத்துல இயங்க வருது வந்து கூட்டுறவு வங்கி. இந்த வங்கியில பணியாற்றி வரும் ஞானசேகர் என்பவர் பார்த்தீங்கன்னா அங்க வர விவசாயிகளிடம் வந்து பயிர் கடனோ மற்றும் வந்து நகை கடனோ மற்றும் வந்து கறவை மாடு கடனோ வந்து தர முடியாது என சொல்லி அவர் அலக்கழிச்சு வராரு. இது தொடர்பா நம்ம கேட்கும்போது அங்க இருக்கிற போய் விவசாயிகள்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இது வந்து மேலெடுத்த உத்தரவு, நான் உங்களுக்கு பயிர் கடன் தர முடியாது, நகை கடன் தர முடியாது, கறவை மாடு கடன் தர முடியாது என்று அவர் நேரடியாக வந்து விவசாயிகளிடம் குறை சொல்றார். இது வந்து இங்க விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. பெரும்பாலான கூட்டுறவு வங்கிகளை விவசாயிகளுக்கு வந்து கடன் கொடுப்பதற்கு வந்து அலைக்கழிச்சு தான் வராங்க. யாரு மேலிடத்து உத்தரவு என்று கேட்டால் விவசாயிகளுக்கு சரியான பதில வந்து அவங்க அளிக்க மாட்டாங்க. இது தொடர்பா வந்து எந்த இடம் மேலிடம் அப்படின்னு கேட்டாலும் தமிழகம் முழுவதும் இதே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. விவசாயிகளுக்காகத்தான் இந்த கூட்டுறவு கடனை வந்து வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி வச்சிருக்குது. இந்த நிலையில இப்ப கிட்டத்தட்ட வந்து பல விவசாயிகள் வந்து ஏழை எளிய விவசாயிகள் பயன்பெறும் வகையில இந்த கூட்டுறவு, அதாவது கறவை மாடு கடன், நகை கடன், விவசாய கடன் வாங்குவதற்காக பல கூட்டுறவு வங்கிகளை அவங்க வந்து சென்று வராங்க. தற்பொழுது வரை இது போன்ற சம்பவங்கள் வந்து அரங்கேறி வருவதால் வந்து விவசாயிகள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து இது தமிழகம் முழுவதுமே இது போன்ற சம்பவங்கள் இருக்கிறது. இதை வந்து ஒரு விவசாயிகள் அங்க கேட்கும்போது மேலெடுத்து உத்தரவு, உங்களுக்கு பயிர் கடன் வழங்க முடியாது, ரெனியூவல் கூட பண்ண முடியாது என்ற மாதிரி அவர் குற்றம் நேரடியாக சொல்லியிருக்காரு. இது தொடர்பா வந்து அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வந்து ஏராளமானோர் அங்க வந்து சென்று முறையிட்டு இருக்கும்போது சரியான பதிலும் அளிக்காமல் அலக்கழிச்சு விட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறது தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து விவசாயிகளின் கோரிக்கையா உள்ளது. இது விழுப்புரம் மாவட்டம் மட்டும் என்று பார்த்தால் கிடையாது. தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டத்தில் இதே சம்பவம் தான் அரங்கேறி வருகிறது என்பது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டா இருக்குது. விவசாயிகளுக்காக மட்டுமே இந்த பயிர்க்கடன் வந்து விவசாயிகள் முன்னேறுவதற்காக இந்த பயிர்க்கடன், நகைக்கடன்லாம் வழங்கப்படுறாங்க. தற்பொழுது மேலிடம் என்று கூறுவது யார் மேலிடம் என்பது விவசாயிகள் மத்தியில அந்த கேள்விக்குறி இருக்கிறது. அதாவது மாவட்ட நிர்வாகம் சொன்னார்களா அல்லது வந்து தமிழக அரசு சார்பில் சொன்னார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. யார் அந்த மேலிடம் என்பது தற்பொழுது வரை கேள்விக்குறியாகவே உள்ளது. ரிவி.